ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடி மாதத்தின் ஆடி கிருத்திகை எப்பொழுது வருகின்றது, இது 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா, இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் விசேஷமான ஒரு நாள் தான். அந்த வகையில தான் ஆடி கிருத்திகையும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒன்று ஆடி கிருத்திகை. பொதுவாகவே யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வாங்க. முக்கியமா கார்த்திகை விரதம் இருந்து வழிபாடும் செய்வாங்க, சஷ்டி விரதம் இருந்தும் வழிபாடு செய்வாங்க. அதுலேயும் ஆடி மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா சீக்கிரமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பக்தர்கள் காவடி எடுத்து பால்குடம் எடுத்து வேண்டுதல் நிறைவேறுவதற்காக வழிபாடு எல்லாமே பண்ணுவாங்க. பால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுவாங்க. சரி, இந்த ஆடிகை கிருத்திகை விரதம் எப்படி இருப்பது, கார்த்திகை விரதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கார்த்திகை விரதம் எப்படி இருப்பது இதை பற்றி இப்ப பார்க்கலாம். நட்சத்திரங்கள்ல கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நட்சத்திரம். 6 கார்த்திகை பெண்களை அவங்கள நம்ம கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை விரதம்னு ஏற்பட்டது. அதனால தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமமும் இருக்கு. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளும் கார்த்திகை பெண்களின் அருளும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம். முக்கியமா மாதந்தோறும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வருது. ஆனா சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய இந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை, தை மாதத்துல வரக்கூடிய தை கிருத்திகை ரொம்பவும் விசேஷமானது. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை, ஆடி கார்த்திகை அப்படி இல்லைன்னா ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஆடி கிருத்திகையில கார்த்திகை விரதம் இருக்க துவங்கி தை கிருத்திகையில நிறைவு செய்யலாம். இப்படி விரதம் இருந்தா அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும். அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்றது தான் தை மாதத்துல நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து தை கிருத்திகை என்று நிறைவு செய்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். சரி, ஆடி கிருத்திகை எப்பொழுது வருது, இந்த 2026 எந்த நாளில் வருது அப்படின்னு எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கு. ஆடி கிருத்திகை இந்த வருடம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கேலண்டரில் போட்டிருக்கு. ஆனால் சிலர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஆனால் சிலர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. சரி, எப்போ ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். ஆடி கிருத்திகை 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையோடு வர்றது கூடுதல் விசேஷம். கார்த்திகை நட்சத்திரம் எப்பொழுது துவங்குகின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை நேரம் 6:19 இந்த கார்த்திகை நட்சத்திரம் துவங்குகின்றது. நிறைவு பெறுவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை நேரம் 4:51 வெள்ளிக்கிழமை காலையில நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. மாலை நேரத்திற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் துவங்குது. ஆனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு நாள் முழுவதும் நட்சத்திரம் இருக்கு. அதனால 7ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை எடுத்து பக்தர்கள் விரதம் கடைபிடிக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அம்பாளுக்குரிய ஆடி மாதத்துல முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் வர்றதுனால இரட்டிப்பு பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு பால் குடம் ஏந்தி காவடி எடுத்து பக்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. ஆடி வெள்ளியில ஆடி கிருத்திகை விரதம் அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்புன்னு சொன்னேன்.
அதனால் அம்பாளுக்கும் முருகனுக்கும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து விரதத்தை துவங்கணும். முடிந்தவர்கள் முருகனுக்கு பால் குடம் எடுக்கலாம். பழனி, திருத்தணி இந்த மாதிரி மலைக்கோவில்களில் சென்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே முருகனுடைய விக்கிரகமோ முருகனுடைய படமோ இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க. வேல் வைத்திருந்தால் பால், சந்தனம், பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க. விளக்கேற்றி முருகனுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. 6 விளக்கு ஏற்றணும். இந்த 6 விளக்கும் 6 கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் விதமாக இருக்கும். ஓம் சரவணபவ ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தில் ஒவ்வொரு தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. மாலை வரை விரதம் இருந்து மாலையில் வீட்டில் செய்த பஞ்சாமிர்தத்தை முருகனுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். தயிர் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், பால், பழம், பஞ்சாமிர்தம் நைவேத்தியமாக வைத்து படைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நாள் முழுவதும் முருகனுடைய மந்திரங்களை உச்சரிங்க. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ் இந்த மாதிரி முருகனுக்கு உரிய பாடல்களை பாராயணம் பண்ணலாம். சுப்பிரமணிய புஜங்கம் இந்த மாதிரி எந்த பாடல் தெரியுதோ அந்த பாடலை ஒலிக்கச் செய்யுங்க. இல்லைன்னா நீங்களும் அதை படிக்கலாம். இப்படி ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு சென்று அங்கேயும் முருகனுக்கு அதாவது உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. இப்படி செய்துக்கிட்டே வரும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் வரும், மாற்றம் வரும், கோடி பலன்கள் தேடி வரும். முருகப்பெருமானுடைய அருளாசியோடு வாழ்க வளமுடன். ஓம் சரவணபவ. அனைவரும் கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க. முருகன் உங்கள் வீடு தேடி வருவார். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே உங்களுக்கு வரும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.